இன்னும் சொல்ல போனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளவு எளிதா யாரையும் காஃபிர்னு சொல்ல மாட்டாங்க. யாரையும் சொல்ல மாட்டாங்க. அஹ்லுல் கிப்லா, கிப்லாவை முன்னோக்கி இறைவனை வணங்கக்கூடிய யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நான் காஃபிர்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இரண்டு கூட்டத்தை நான் காஃபிர் என்று சொல்லுவேன்ங்கறாங்க. இமாம் சுயீத்தி ரஹ்மத்துல்லாஹி அஸ்பாஹ் வன் நல்லாஹ் என்ற நூல்ல பதிவு செய்றாங்க. அது ஒரு கூட்டம் யார் அப்படி கேட்டீங்கன்னா இறை அல் முஜஸ்ஸிம் அப்படிங்கறாங்க. இறைவனுக்கு உருவம் கற்பிக்க கூடியவனை நான் காஃபிர் என்று தான் சொல்வேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்றாங்க. ஷுஅபுல் ஈமான்ங்கற நூல்ல இஅ்திகாத் ஒரு நூல் எழுதி இருக்காங்க. அந்த நூல்ல என்ன பதிவு செய்றாங்க அப்படினு சொன்னா இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லக்கூடியவர்களை காஃபிர் என்று சொல்வது வாஜிப்ங்கறாங்க. கட்டாய கடமைங்கறாங்க. இறைவனுக்கு உருவம் கொடுத்துற கூடாது அப்படி சொல்வது காஃபிர், அவனை காஃபிர் என்று சொல்வது வாஜிப் என்று இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷுஅபுல் ஈமான் அல் இஅ்திகாத் போன்ற நூல்களிலே பதிவு செய்கிறார்கள். இமாம் நுஐம் இப்னு ஹம்மாத், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத் நுஐம் இப்னு ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்வாங்க, யார் அல்லாஹ்வை படைப்பிடத்தோடு ஒப்பிடுகிறார்களோ, முஷப்பிஹா கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய உஸ்தாத் நுஐம் இப்னு ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். எத்தனை விஷயங்கள்